அனைவருக்கும் வணக்கம். போஷன் அபியான் டேஷ்போர்டில் ஃபோட்டோஸ் வந்து எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த மாதம் ஃபுல்லாக ஊட்டச்சத்து மாதம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தீம் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஈவெண்ட் நடத்தி அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் சென்டர் வைஸாக வந்து ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணணும்ப்பா. அந்த சென்டர் தான் அப்லோட் பண்ணணும், பார்த்துக்குங்க. வீடியோஸ் எப்படின்னு போடுறேன். போஷன் ட்ராக்கர் வாட்ஸ்அப் குரூப்பில் https://www.poshanabhiyan.gov.in சொல்லிட்டு இன்றைக்கி நான் மெசேஜ் போட்டிருக்கேன். அந்த லிங்க்கில் உள்ளே போனீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்களுக்கு கீழே நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த வெப்சைட்டில் உள்ளே போயிட்டு இந்த 3 லைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிக்சருக்கு மேலே 3 லைன், இதை வந்து டச் பண்ணிவிட்டு டேட்டா என்ட்ரி ஆப்ஷனில் உள்ளே போயிட்டு யூசர் நேமில் MOW அதுக்கப்புறம் அண்டு சிடி எல்லாமே ஸ்மாலு, அதுக்கப்புறம் இந்த அண்டு சிம்பிள் பக்கத்தில் ஹைஃபன் இருக்குது, அந்த ஹைஃபன் நம்ம பிளாக்குக்கான இது வந்துட்டு 3362601. மேலே எப்படி டைப் பண்ணியிருக்கீங்களோ அதே மாதிரி தான் கீழேயும் டைப் பண்ணணும். MOW அண்ட் சிடி ஹைஃபன் 3362601 கரெக்டாக டைப் பண்ணியிருக்கீங்கிறது அந்த ஐ சிம்பிளை டச் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ரிமெம்பர் மீ டிக் பண்ணிவிட்டு லாகின் கொடுத்துருங்க. இந்த மாதிரி உள்ளே வந்துடும். இதிலே வந்துட்டு சேவ் பண்ணவான்னு கேட்டுச்சுன்னா சேவ்னு கொடுத்துருங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு இதான் வந்து ஆக்டிவிட்டி பார்ட்டிசிபேஷன் ஃபார்ம். இதில் ஒவ்வொரு சென்டருக்கும் 10 ஃபோட்டோ வந்து டெய்லி அப்லோட் பண்ணணும். இந்த ஃபோட்டோவை நீங்கள் டெய்லி வந்துட்டு கரெக்டாக 10 ஃபோட்டோ அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பெண்டிங் இருக்காது. நீங்கள் அப்லோட் பண்ணாமல் விட்டிங்கன்னா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா பிஓ மேடம் வந்துட்டு அந்த லிஸ்ட்டு கேட்டிருக்காங்க, யார் யார் எத்தனை சென்டர் வந்துட்டு ஏற்றாமல் இருக்காங்க, ஆக்டிவிட்டி வந்து கம்மியாக ஏற்றுற சென்டர் யாருன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ரிப்போர்ட் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் கரெக்டாக அந்தந்த சென்டருக்கு 10 ஆக்டிவிட்டி போட்டு விட்ருங்க. குரூப் வந்து பொஷன் மாதிரி இருக்கும். இங்கே செலக்ட் டீமில் போயிட்டு இன்றைக்கி வந்து அனிமியா, அதுக்கப்புறம் இதில் இந்த குரூப்பு டிசேபிளாக இருக்கும், ஆர்கனைசர் டிசேபிளாக இருக்கும். இங்கே சூஸ் பண்ணுறது தீம் மட்டும்தான். அதுக்கப்புறம் லெவலில் போயிட்டு ஏடபிள்யூசி பிளாக் லெவலில் நாங்கள் பண்ணுறதெல்லாம் பிளாக் லெவலில் அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் ஏடபிள்யூசி லெவலில் பண்ணுறது அந்தந்த சென்டரில் தான் அப்லோட் பண்ணணும். ஏடபிள்யூசியில் போயிட்டு செலக்ட் ஏடபிள்யூசியில் போயிட்டு சென்டர் நேமை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு அடுத்து ஆக்டிவிட்டியில் போயிட்டு இந்த மாதிரி ஒவ்வொன்றா இருக்கும். அனிமியா கேம்ப் நடத்துறது, அடலசன் கேர்ள்ஸுக்கு, விமனுக்கு நடத்துறது, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் இருக்கும். இதில் இந்த அர்பன் கேட்டகரி நம்மளுக்கு வராது. மற்றபடி எல்லாமே வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணலாம். அர்பனும் ட்ரைபலும் வராது, மற்ற எல்லாமே சூஸ் பண்ணலாம். இப்போ 10 ஆக்டிவிட்டின்னு சொல்லும்போது இதில் இருக்கிற அர்பனையும் ட்ரைபலையும் விட்டுட்டு மற்றதெல்லாம் கூட நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். எதுலேயுமே மேட்ச் ஆகலைன்னா அதை சூஸ் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட் ஒன் சூஸ் பண்ணுறேன், அனிமியா கேம்ப் ஃபார் சில்ட்ரன். அடுத்து ஃப்ரம் டேட் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இன்றைக்கி தேதி காமிக்கும். வெறும் செட்டுன்னு மட்டும் கொடுங்க. 2 டேட்லேயும் செட் அப்படின்னு கொடுங்க. நெக்ஸ்ட்டு பார்ட்டிசிபேஷன் டீட்டெயில்ஸு, பெரியவங்க எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க, அதே மாதிரி ஃபீமேல் ஆண் பெண் கேட்கும், இங்கே எத்தனை பேர், அதே மாதிரி சில்ட்ரனில் குழந்தைங்க எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். உடைய டோட்டல் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுக்கப்புறமா அப்லோடிய பிக்சரில் ப்ரௌஸ் ஃபைல்ஸில் போகணும். போயிட்டு ப்ரௌஸில் இமேஜஸ்ன்னு இருக்கும். இதில் போயிட்டு கூட இமேஜஸ் அப்படின்னு கொடுக்கலாம். கொடுத்துட்டு வாட்ஸ்அப் இமேஜஸ், இதில் போய்ட்டு ஏதாவது ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணலாம். நான் ஜஸ்ட்டு இந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறேன். கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்துருங்க. ஓகே, இதில் டோட்டல் வந்து போட சொல்லுதான். இதில் என்ன கேட்டிருக்காங்க, அடலசன் கேர்ள்ஸும் இப்போ எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க. ஸோ முன்னாடி அடல்ட்டும் சில்ட்ரனும் கேட்டிருப்பாங்க, இப்போ அடலசன் கேர்ள்ஸ் எத்தனை பேர் அட்டன் பண்ணுறாங்கன்னு அதையும் நீங்கள் கொடுத்துட்டு ஃபைல் சூஸ் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. சப்போஸ் உங்கள் கேமரா ஃபைல் வந்து சூஸ் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் போயிட்டு நீங்கள் எடுத்து ஃபோட்டோஸை அப்லோட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ஃபைல் வந்துட்டு கம்ப்ரஸ் ஆகி இது ஸ்மால் ஃபைலாக அப்லோட் பண்ண முடியும். அந்த மாதிரி அப்லோட் பண்ணுங்கள். கேமராவில் இருக்கிற ஃபைல்ஸை வந்து அப்லோட் பண்ண முடியாது, வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி தான் நீங்கள் அப்லோட் பண்ண முடியும். இப்போ சப்மிட் கொடுத்துருங்க. சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் அப்படின்னு வந்துருச்சுன்னா உங்கள் ஃபோட்டோ அப்லோட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம்.
அந்த பர்டிகுலர் அந்த சென்டர் நேம்குள்ளே இந்த ஃபோட்டோ வந்து அப்லோட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சென்டருக்கு வந்து 10 ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணிடுங்கப்பா.